ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஹார்ன்பி ஹப் அப்படிங்கிற ஒரு மால்குள்ளே வந்திருக்கோம். இந்த மால்குள்ளே பேக் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ளே தான் நம்ம போகிறோம். பேக்ஸ் எல்லாம் ரெடி. ஷாப்பிங் போகலாமா? இன்றைக்கி என்ன ஃபுல் கடையும் சுற்றி காமிக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி மெயினாக ஃப்ரெஷ், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே முக்கியமாக வைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பழம், காய்கறி, பால், கறி, கோழி, மீன், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது போக நம்ம பேண்ட்ரி ஷெல்ஃப், அந்த ஷெல்ஃபில் வைக்கிற ஐட்டம்ஸை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா கடை அவ்வளோ பெருசு, அவ்வளோ சாமான் இருக்குது. நம்ம அப்புறம் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ பிரித்து பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஒரு ட்ராலி எடுத்துக்கலாம். ட்ராலி எடுத்துகிட்டு அதில் நம்மளோட பேக்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஓப்பன் பண்ணி அடுக்கி வச்சிடலாம். என்னடா இவ எடுத்தோன்னே பேக் எடுக்கிறா, பொருளை தானே ட்ராலியில் போடணும், அப்புறம் தானே பேக்கில் எடுக்கணும்னு தானே பார்க்குறீங்க. இருங்க உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ட்டு. இது வந்து ஷாப் அண்ட் கோ. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு கியூஆர் கோடு உள்ள ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒன் ஆஃப் த ஸ்கேனிங் மிஷினை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதில் ஓகேன்னு போட்டு க்ரீன் லைட் எரியும். ஸோ அதை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணி எடுக்க வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம பேக்கெல்லாம் இப்போ ட்ராலியில் ரெடியாக ஓப்பனாக இருக்குது. ஸ்கேனர் மிஷின் ரெடி. வாங்க நம்ம ஷாப்பிங்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து இதில் 5 ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூஆர் லைக் ஒர்க்கிங் ஆர் இஃப் யூ ஸ்டடியிங், அப்போல்லாம் வந்து இது இருந்ததுன்னா இமீடியட் டக்குன்னு எதாவது பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. இது என்னடா அது பழமுதிர் சோலையே இருக்குது, நீ என்ன சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொன்ன, பழமுதிர் சோலைகளை கொண்டாந்து விட்ருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, ஃபுல் பழமுதிர் சோலையும் இங்கே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் டீல்ஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிறத போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம கடைக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடேங்கப்பா, உருளைக்கிழங்குல இவ்வளோ வெரைட்டியா! அடேங்கப்பா. மஷ்ரூம்ங்க இங்கே வந்து பேக்கடும் இருக்கும், லூஸ்லேயும் இருக்கும். ஸோ நம்ம வேணுங்கிற சைஸு, நம்ம எவ்வளோ வேணுமோ நம்பர் ஆஃப் மஷ்ரூம்ஸ் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கவருக்கு பதில் இவங்க வந்து மஷ்ரூம் ஸ்டோரேஜ் பேக் அப்படின்னு ஒரு பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வேணுங்கிற மஷ்ரூமை ஸ்டோர் எடுத்துக்கிட்டு இது நம்மளே இப்போ ஸ்கேன் பண்ணிக்கலாம், வெயிட்லாம் நம்மளே போட்டுக்கலாம். ஸோ மஷ்ரூம் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டோன்னா அது பிரிண்ட் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டிக்கர் வரும். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம அந்த பேப்பர் பேக்கில் ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டா அதோட வெயிட் எவ்வளோ, அதோட காசு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ அதில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிட்டா நம்மளோட அந்த ஸ்கேனர் மிஷினில் அது லோட் ஆகிடும். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்களே. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்கும். கலர் கலராக இருக்குது. அடேங்கப்பா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன அடையாளம் தெரியுதா? மங்குஸ்தீன் இல்லை மங்குஸ்தான். ஆமாங்க, நியூசிலாண்டில் கூட கிடைக்குதுங்க. ஆனால் என்ன, அதோட விலை 2000 ரூபா ஒரு கிலோ. பிம்பிலிக்கு பிலாபி அப்படின்னு போக வேண்டியதான் நம்ம. இது வந்து டெம்மரில்லோ. நான் சாப்பிட்டதில்லை, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. நானும் ட்ரை பண்ணுறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கட் பண்ண ஃப்ரூட் சாலட் போட்டு வச்சுருக்காங்க ஸ்பூனோட. ஸோ அப்படியே ரெடி டு கோ. இது பப்பாளி. நான் நிறைய வாட்டி வாங்கி பார்த்துட்டேங்க. அது என்ன தான் பழுத்தாலும் ஒரு கசப்பு தன்மை அது இருந்துகிட்டே இருக்குது. நான் வாங்குறத விட்டுட்டேன். நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம மாம்பழம், ஆனால் மெக்சிகோலேருந்து வந்திருக்கு. ஒரு மாம்பழம் $3.25 அப்படின்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு 175 ரூபா சுமாராக இருக்கும். வெறும் ஒத்த பழங்க. அதனால நாங்கள் வாங்குறதுலேயே நான் அது எப்படியும் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நம்ம ஊர் பழத்துக்கு ஈடே ஆகாது அது. இது போக ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இது வந்து நாட்டு பூண்டு. இது லூஸில் இருக்கும். நம்ம வேணுங்கிறத ஒன்று கூட எடுத்துக்கலாம். இது வந்து சைனா பூண்டு பேக் பண்ணி தான் வரும் எப்போவுமே. இது என்னென்னு பார்க்குறீங்களா? மஞ்சளுங்க. நம்ம ஊர் மஞ்சள் இங்கே என்ன பண்ணுதுன்னு தாங்க நான் முதல்ல பார்த்தேன். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நம்ம தூள் தான் யூஸ் பண்ணுவோம், இவனுங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இது வால்நட். இந்த மாதிரி முழுசாக இப்போ சீசன் டைமில் தான் கிடைக்கும். இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். சின்ன வெங்காயம். நம்ப முடியுதா? இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் இது வந்து ஷேலட்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல காரமாக இருக்கும்.
இது வந்து உங்களோட இந்த சாம்பார் வெங்காயம் எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் இதை நீங்கள் போட்டுக்கலாம். லூஸ்லேயும் இருக்கும், இப்போ பேக்லேயும் கிடைக்கும். இது வந்து இஞ்சி. இது என்ன நான் சொல்லணுமா, அவங்களுக்கு தெரியாத இஞ்சின்ட்டு? ஆனால் இதில் என்ன காமெடினா, நமக்கு வீட்டுக்கு இஞ்சி கொஞ்சமாக வேணும் அப்படின்ட்டு நான் கையில் எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் வீடியோ எடுக்கிற மும்முரத்தில் அது எங்கே வச்சேன்னு தெரில. ஏன்னா கையில் எடுத்துகிட்டு அது ஒரு பேக்கில் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணணும் இல்லையா. ஸோ பேக் எடுத்துகிட்டு இதை போடுவோம், அது வரைக்கும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு வீடியோவை எடுத்துக்கிட்டே அந்த இஞ்சியை எங்கேயோ வச்சுட்டேன் நான். ஸோ கடைசியில் இஞ்சியே எடுக்கலை. ஸோ இஞ்சி இல்லேது. இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்க தானே? ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்கு தான். எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிற சைஸுக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். இது என்னடா சக்கரவள்ளி கிழங்க வேறு கலரில் இருக்குது? ஆமாங்க, இது வந்து ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் இந்த ஊரில் பேர் வந்து குமரா, அடே குமரா அப்படிம்பாங்கன்னு நம்ம நதியா மேம். அது மாதிரி தான் ஆரஞ்சு குமரா, ரெட்டு குமரா. ஸோ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி. இதனடா டப்பா டப்பா வச்சா நான் எப்படிடா வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கவலைப்படாதீங்க, அவங்க ஸ்கூப்பர் கரண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஜிப்லாக் பேக் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜிப்லாக் பேக்கில் நமக்கு எது வேணுமோ அந்த ஸ்கூப் பண்ணி எடுத்து அதில் இருக்க கோட் நம்பரை அந்த பேக்கில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன வேணும்னு தானே பார்க்குறீங்க, கவலைப்படாதீங்க. அதுவும் அவனே அங்கேயே மாட்டி வச்சுருப்பான். ஸோ நம்ம அதெல்லாம் தேட வேண்டாம். அழகாக நம்ம எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் என்னடா அது நர்சரியும் வச்சுருக்கான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, எல்லாம் இருக்கும். ஃபுல்லாக இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும், சைனீஸ் வெஜிடபிள்ஸ், இன்டர்நேஷ்னல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது ஒன்று பார்க்குறோம் பாருங்கள், இது வந்து வெறும் இலங்க. ஆனால் அது விலை பார்த்திங்கன்னா $6, அதாவது 300 ரூபா. காஃபர் லைம் லீஃப். இது வந்து தாய் ரெட் கறிலாம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இது கேரட். இது என்னடா கலர் கலராக இருக்குது, கேரட்டு மஞ்சள் கலரு சிங்குச்சான், பச்சை கலரு சிங்குச்சான்னு வச்சுருக்கான், பர்பிள், எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட்டு எல்லாம் கேரட்டு ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. எவ்வளோன்னு பார்ப்போமா? இந்த கலர் கேரட்டு $2.25. நீயே வச்சுக்கப்பா. நம்ம சைஸ் வகைரா, பேக்கெட் வகைரா, கலர் வகைராலாம் வேண்டாம். நமக்கு இருக்கிற மேலே ஒரு 1 கிலோ கேரட் போதும் நமக்கு. அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ இந்த கேரட் எப்படி நம்ம பில் போடுறது பார்ப்போமா? இதுலேயும் ஒரு பார் கோட் இருக்குங்க. அந்த பார் கோடை நம்ம ஸ்கேனர் மிஷினை வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அழகாக அந்த டீல் மேற்கொண்டு அந்த சேவிங்ஸ் $1 அப்படிங்கிறது மேற்கொண்டு நம்மளோட ஸ்கேனர் மிஷினில் காமிக்கும். அது அழகாக ஸ்கேனரை வச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், அந்த கேரட்டை தூக்கி நான் நேராக பேக்கில் வச்சுருவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக்கில் பேக் பண்ணியாச்சு. இன்னொன்று பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக இருக்குங்க இந்த ஊரில் ஆரஞ்சு, சின்னோண்டாக இருக்கும். சரிங்களா? இதை வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம பில் போடுவோம். போய் ஆரஞ்சுக்கு ஓன்னு அமுக்கணுன்னா அதில் பெரிய ஆரஞ்சு மட்டும்தாங்க காமிக்குது, குட்டி ஆரஞ்சே காணும். என்னடான்னு பார்த்தா அதுக்கு பேர் மேண்டரின் அந்த ஊரில். சரின்னு அப்புறம் எம்மை கிளிக் பண்ணி மேண்டரினை கிளிக் பண்ணால் பிரிண்ட்டை போட்டால் நமக்கு அதே மாதிரி மஷ்ரூமுக்கு வந்த மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் வரும். இதை தூக்கி நம்ம அந்த கவரில் ஒட்டிட்டோன்னா நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளோட ட்ராலி பேக்கில் டைரெக்டாக வச்சு போயிட்டே இருக்கலாம். என்னடா கசாப் கடைக்குள்ளே வந்துட்ட? இல்லைங்க, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் கசாப் கடையும் வச்சுருக்கானுங்க இவனுங்க. கசாப்பு கடை மட்டுமா வச்சுருக்கானுங்க? பழமுதிர் சொல்லி பார்த்தோம், கசாப்பு கடை பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆவின் பூத்தே இங்கே தாங்க இருக்குது. கலர் கலராக சைஸ் வகைராக வச்சுருக்காங்க இதையுமே. சரி, இப்போ ஆவின் பூத்தும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போமா? ஆமாங்க, மீன் மார்க்கெட்டே இங்கே தான் வச்சுருக்காங்க உள்ள. ஃப்ரோசன் மீன், ஃப்ரெஷ்ஷு மீன், ஃபில்லட்னா தோல் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருப்பான். இது பாருங்கள், நம்ம மத்தி மீனுங்க. இது அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? இது ஃப்ரோசனில் இருக்குது. இதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீ ஃப்ரோசன் அப்படின்னே போட்டு வச்சுருப்போம். அப்படின்னா நம்ம திருப்பி ரீஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம சமைச்சிடணும் அடுத்த நாளுக்குள்ளார. இதில் நான் ஒன்று பார்த்தேங்க. ஒரு அம்மா வந்து என்னை கேட்குது, இது எப்படி சமைக்கணும்னு உனக்கு தெரியுமானுச்சு. பார்த்தீங்களா, பேபி ஆக்டோபஸ் தான். நான்லாம் பார்த்ததே இல்லை. நான் அந்த மாதிரி சொன்னேன், நானே இப்போ தான்மா முதல்ல பார்க்குறேன், எனக்கு தெரியாதுமான்ட்டு வந்துட்டேன் நான். என்னங்க பேக்கரி இருக்குது? ஆமாங்க, பேக்கரியும் இந்த ஊரில் இருக்குங்க. உள்ளேயே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே பேக்கரி இருக்குங்க. கவலையே பட வேண்டாம், எல்லாம் ஒன் ஸ்டாப் தான் இங்கே. இது என்ன செக்ஷன் எனக்கும் தெரில, நான் போனதில்லை. பார்த்தா இந்த ரெடிமேட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே
பேக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் ஃப்ரோசன், இதெல்லாம் டெய்ரி ப்ராடக்ட். இந்த சீஸ், பட்டர், டிப்பு, தயிர், இந்த வெரைட்டியெல்லாம் இங்கே இருக்கும். கோபாலா, நம்ம ஊர் பேராக இருக்கேன். ஆமாங்க, நம்ம ஊருக்காரன் எவனோ இங்கே வந்து கடை வச்சுருக்கான், ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். இதில் வந்து தயிர், அவன் நேச்சுரல் யோகர்ட் கொடுக்குறான். அது பெரிய 2 லிட்டர், மற்றதெல்லாம் 3/4 லிட்டர் சின்னது. கீழே இருக்கிறதெல்லாம் மற்ற பிராண்ட், இந்த ஊர் லோக்கல் பிராண்ட்ஸ். ஸோ இதிலலாம் மோஸ்ட்லி ஃப்ளேவர்டாக இருக்கும். நேச்சுரல் யோகர்ட் நம்ம ஊர் தயிர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி 5 ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். கடைசியாக தான் உங்களுக்கு அந்த 5 என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இது நல்லாயிருக்குங்க, அலப்பினோ சீஸ். இது வந்து டம்ப்ளிங்ஸ். இது வந்து நம்ம வெஜிடேரியன் தான் நாங்கள் வாங்குறது. ஸோ இது நம்மளே வீட்டில் வேணுங்கிறப்ப பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு. இதுவும் டம்ப்ளிங்ஸில் இன்னொரு பிராண்ட். இது பெரிய பேக்கெட், அது சின்ன பேக்கெட். இதுலேயும் நாங்கள் வெஜிடேரியன் வாங்குவோம். இதெல்லாம் ஃப்ரோசன் ஃப்ரூட் வந்து நம்ம ஸ்மூதி, ஜூஸஸ், ஐஸ்கிரீம் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் பாருங்கள், மாம்பழம். இது போக இதெல்லாம் வந்து சிக்கன் வெரைட்டியோட ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதில். இதையும் நம்ம வந்து முன்னாடி பண்ண மாதிரி அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி நம்ம டைரெக்டாக பேக்கில் வச்சுக்க வேண்டியது தான். இதுதாங்க அந்த பேண்ட்ரி ஷெல்ஃபோட ஐட்டம். இது வந்து ஒரு அயல் இருக்கும். அந்த அயலுக்குள்ளார என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு ரஃபா மேல் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த அயலில் போய் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். மேலே பாருங்கள், ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கான் எக்ஸ்ட்ரா அவன். ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் அது. நம்ம எல்லாம் டன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் வச்சுருந்த ஸ்கேனர் மிஷினில் இருக்கிறது எல்லாமே அந்த மிஷினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா நம்ம அதில் பே பண்ணிட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு கிளம்பிடலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணி தானே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம திருப்பி பேக் பண்ண தேவை கிடையாது எல்லாத்தையும். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தோம்னா நார்மல் செக் அவுட்டில் இருக்கிறவங்கலாம் அவங்க ட்ராலியில் வச்சு கொடுத்துருவாங்க செக் அவுட் பண்ணாங்க. ஸோ இவங்க ஒன்றுன்னா இவங்க திருப்பி பையில் அடுக்கணும். அதுக்கு தான் அவன் ஷெல்ஃப் அங்கே வச்சுருப்பான். அந்த ஹெல்ப் வச்சு அவங்களே திருப்பி பேக்கில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ அந்த வேலை கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்கேன்லாம் ஈஸியாக பண்ணியாச்சு, ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு நமக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா செல்ஃப் செக் அவுட் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் இருக்குங்க. ஸோ நம்மளே வந்து நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே நம்ம ட்ராலியில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளே பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். அங்கே ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் ஹெல்ப்பர் இருப்பாங்க. ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கை தூக்கணுன்னா நமக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அசிஸ்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க இங்கே அவங்க. ஸோ இது செல்ஃப் செக் அவுட். அப்படியே திருப்பி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் அண்ட் கோ ஸ்கேனர், நம்ம செல்ஃப் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு வந்த கவுண்டர். அது ரொம்ப குட்டி, ஏன்னா இங்கே கூட்டமே இருக்காது. இங்கே 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது பீப்புள் வந்து இங்கே கடைக்காரங்களே வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி பில் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பையில திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடைஞ்சு வரணும். அது டபுள் வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. எய்த்தாப்பில் இருக்குது பிரிஸ்கோஸ்ங்க. அவன்ட்டு இந்த ஊர்க்காரங்களே சொல்கிறது, அவன் சேல் போடும் போது மட்டும் வாங்குங்க, ஏன்னா முக்கால்வாசி சேலில் தான் இருப்பான். இந்த ஹப்புக்கு பை பாய் சொல்லிடுவோம் இன்றைக்கி. நம்ம இன்னொரு நாள் ஹப்பில் வேறு என்னெல்லாம் கடை இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு விலாகில் பார்க்கலாம். வாங்க நம்ம கிளம்புவோம். வாங்கின பையெல்லாம் தூக்கி காரில் வச்சு கிளம்புவோமா? இப்போ அந்த 5 ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பர்கர் அப்படின்னு பயந்துடாதீங்க, அது உள்ளே வைக்கிற பேட்டி மட்டும்தாங்க இருக்கும் அந்த கவரில். பர்கர் பன்னு நம்ம வாங்கிக்கிட்டோன்னா, இல்லை நார்மல் ப்ரெட்டை கூட வச்சுக்கிட்டோன்னா இந்த பேட்டியை வந்து சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இது வந்து வியட்நாம்லேருந்து வர மாம்பழம், 1.5 கிலோ. சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணிட்டோ இல்லை டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம், இல்லை ஸ்மூதி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஏஷியன் ஸ்டிர் ஃப்ரை. இதை வந்து நான் பொரியல் மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது கூட லோட்டஸ் ரூட் அப்படிங்கிறத வாங்கி சேர்த்து பண்ணால் இன்னும் அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸுங்க. இது பயங்கர குவிக். தண்ணியில் சும்மா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கலாம், இல்லை ஆவியில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மா ஒரு தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் ஊற்றி சுட்டு ரோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாங்க. பயங்கர ஈஸி. அடுத்தது ஃப்ரோசன் ப்ரான், ரெடி டு கோ. எல்லாமே அவன் வந்து பீல், டிவைன் அண்ட் டெய்ல் ஆன். ஸோ ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாங்க. எல்லாருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஐயோ நம்மளும் சொல்ல வச்சுட்டானுங்களா இதை? சாரிங்க.
வேறு வழி இல்லை, நான் சொல்லிதாங்க ஆகணும். அடுத்த vlogல பார்ப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி vlog பார்க்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த vlogs நிறைய பண்ணுறேன். See you in the next vlog. Bye bye.